என்னால் பேசவே முடியல, சுத்தமாக வண்டி மூவ் பண்ணவே முடியல, அவ்வளோ ஸ்கிட் ஆகுது. ஃப்ரெண்டு கீழே வந்துட்டான். எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, எனக்கு பேச்சு வரல. எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு. குட் மார்னிங். நார்கண்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி டே 9 February 8, 2020. டைம் 9:10 ஆகுது. இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் இங்கேருந்து கிளம்புறோம். இன்றைக்கி டெஸ்டினேஷன் சிட்குல். இங்கேயே ஸ்னோ அதிகமாக இருக்குது. இங்கே -4 டிகிரி தான், பட்டு நைட்டில். சிட்குலில் வந்து டெய்லியே -4 இருக்கான். நைட்டில் -16 வரைக்கும் இருக்குது அப்படின்னாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே ரோட்ஸ் க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கலாம், போக முடியுதான்னு பார்க்கலாம். போக முடிஞ்சுன்னா போகிறோம். நார்கண்டா பக்கத்தில் நேச்சர்ஸ் நெஸ்ட் அப்படின்ற ஹோம் ஸ்டேயில் நைட்டு ஸ்டே பண்ணோம். ஆக்சுவலாக இன்றைக்கி 9th டே, 8th டே இங்கே தான் ஸ்டே பண்ணோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புள்ஸ் இங்கே இருக்கவங்க. வண்டி வார்ம் அப் ஆகிட்டுருக்கு. சிட்குல் போட்டிருக்கோம் டெஸ்டினேஷன். பட் ரோட்ஸ் வந்து க்ளோஸ்டில் இருக்கும் அப்படின்றாங்க. க்ளவுஸ் வந்து இப்போ அங்கே ஃபுல்லாக ஸ்னோ தான். நான் இருந்த இடமே ஃபுல்லாக ஸ்னோ தான். ஆக்சுவலாக இங்கே வந்து இது வந்து இக்லூ பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இக்லூ மீன்ஸ் பனிலேயே வீடு கட்டுவாங்களே, அங்கே அது பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபோட்டோஸ் காட்டினாங்க. இந்த ரோடில் ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருந்துச்சு ரோடு. அவ்வளோ ஸ்னோ இங்கே இருந்திருக்கு. அந்த கார் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது அந்த கார். அவ்வளோ ஹைட்டுக்கு ஃபுல்லாகவே ஸ்னோ இருந்திருக்கு. வெரி குட் ஸ்டே ஹியர். நிறைய சொன்னாங்க இந்த ஹோட்டல் ஓனரு. அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுற பையனும் நல்ல ஹெல்ப் பண்ணான். எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் ரைடுன்றதெல்லாம் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணார். யூ மஸ்ட் கேரி ஃபுட் அப்படின்னாரு. அட்லீஸ்ட் ஃபுட்டாச்சும் வேணும் எனர்ஜிக்கு, ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும். ஸ்னோ ஸ்லைட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் பிளாக் ஆகிடுவீங்க, ஃபுட்டு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னாரு. என் ஹெல்மெட்டில் வந்து அந்த ஆன்டிஃபாக் லேயர் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு வெளியே வச்சு பிச்சுக்கிட்டு அதை எப்படியோ டேப் போட்டு ஆல்டர்னேட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ பெட்டராக இருக்குது. வெயில் நல்லா சொரியன்னு அடிக்குது, அதனால் ரைடிங் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. 3 o'clock மேலே வண்டி ஓட்ட முடியல. அது வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் போய்க்கலாம். பட் இப்படியே டைம் 10:30 ஆகிடுச்சு. 7:30 மணிக்கு எழுந்துச்சி கிளம்ப ஆரம்பித்தோம். 3 hours ஆகிடுச்சு. வியூ எப்படி இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபுல்லாக வா செம்மையாக இருக்குது. அதுவும் அந்த லாஸ்ட்டில் இருக்கு பாருங்க, அந்த மலை ஃபுல்லாக மேலே ஃபுல்லாகவே ஸ்னோ தான் இருக்குது. ஸ்பேஸே தெரியல, அது உங்களுக்கு தெரியாது, பட் எனக்கு தெரியுது நல்லா. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ சூப்பரான இடத்துல வாழ்கிறாங்க இவங்களாம். கஷ்டம்தான், பட்டு இங்கேயே இருந்தால் பழகிடும். ஒரு அமைதியான வாழ்க்கை இங்கே. நார்கனில் ரைடிங் க்ளவ் ஒன்று வாங்கிட்டு, ரைடிங் க்ளவ் இல்லை தெர்மல் க்ளவ், இது செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. இன்னும் போக எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இப்போ நல்லா இருக்குது. ஃப்ளாக் தெரியுதா உங்களுக்கு? இதை வண்டியில் கட்டுறது எவ்வளோ நாள் ஆசைப்பட்டு இப்போ தான் இதை கட்ட முடிஞ்சுது. அமேசான்லேயே கிடைக்கும், பட்டு இங்கே வந்து நம்ம போட்டால் தானே அதுக்கான மரியாதை இருக்குது. சூப்பராக இருக்குது. அது பறக்கிறப்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஸ்னோஃபால் ஆகிட்டுருக்கு. நார்மலாகவே கண்ணில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் உத்து பார்த்தா தான் தெரியுது. அவ்வளோ குட்டி தான் இந்த கண்ணாடி தூளுங்க கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொட்டிகிட்ருக்கு. ஓ பா, இதுக்காக தான் நான் இந்த வின்டர் சீசனில் இங்கே வந்தேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஐ லவ் இட். இதை பாருங்க, அப்பா மேலே ஃபுல்லாக ஸ்னோ தான். எவ்வளோ அழகாக இருக்குது. அப்பா 177 kilometers இருக்குது சிட்குலுக்கு. 5 hours காட்டுது. இப்போ எக்ஸாக்ட் டைம் 12 o'clock ஆகுது. இப்போ தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம். பட்டர் டோஸ்ட்
அப்புறம் ஒரு காஃபி. இங்கே தண்ணி எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஹோட்டல் எல்லாமே க்ளோஸ்டில் இருக்குது, இதுவும் ஓப்பனில் இல்லை. இதுதான் கிடச்சிது. ஸோ அது வரைக்கும் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். சூப்பராக பாருங்க, இன்னும் போக போக வேறு லெவலில் மாறிட்டே இருக்க. என்ஜாய் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. இப்போ நான் ஸ்னோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து நேற்று நைட்டு அந்த மாதிரி விழுந்த ஸ்னோவாக இருக்கும். ஷோ பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்கு. ஐயோ என் ஃபோன் ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. ஓகே, போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து டவுனில் இறங்கிட்டோம். அதனால் இங்கே சுத்தமாக ஸ்னோ இல்லை, இங்கே கூலிங்காகவும் இல்லை. கொஞ்சம் நிறைய தெர்மல் இன்னர் அது இதுன்னு போட்டிருக்கிறதால கொஞ்சம் சூடாக வேறு இருக்குது லைட்டாக. இந்த வியூ பாருங்கள், வியூ கிளியராக இருக்குது பாருங்கள். இங்கே கொஞ்சம் வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது, ரோட்ஸும் நல்லா தான் இருக்குது மேபி. பட் ஆஃப் ரோடிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஸ்பித்தி வேலி வந்து 90% ஆஃப் ரோடு தான். பட் இங்கே ரோட்ஸ் இருக்குது. நான் பார்த்த வீடியோஸில் ரோட்ஸே இருக்காது. வண்டி வரல. ஓகே, இந்த தலைவர் ஏறிடுறான்ப்பா. தலைவா கொஞ்சம் லைட்டாக வழி கூடி தலைவா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து ரொம்ப ஸ்லோப்பில் இறங்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணிட்டோம். நாங்கள் ஃபியூல் போட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்துட்டோம். இப்போயும் 430 வந்து மைலேஜ் காட்டுது. பிகாஸ் நாங்கள் இன்ஜின் வந்து ஆஃப் பண்ணதால். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சீனரிஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது ஃபுல்லாக. இங்கே வந்து கூலிங் கம்மியாக இருக்கிறதால டவுனில் நம்ம இருக்கோம், அதனால் கூலிங் கம்மியாக இருக்குது. அதனால் ஃபுல்லாகவே எப்படி எம்டியாக இருக்குது பாருங்கள். கீழே ஒரு ரிவர் ஒன்று தெரியுது, அது க்ரீன் கலரில் இருக்குது. தண்ணி க்ரீனிஷ் ப்ளூ அந்த கலரில் இருக்குது. மலை மேலேருந்து அந்த மெல்ட்டாக ஐஸ் எல்லாம் இந்த ரிவராக போயிட்டுருக்கு. தண்ணியோட கலர் ப்ளூ கலரில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடத்த பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக அப்படியே ஒழிஞ்சு வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக மேலே இருக்கிற தண்ணி இப்படி வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ரெயின்ஃபால்லாம் இருக்காது மோஸ்ட்லி. ஹிமாச்சல் பிரதேஷில் ராம்பூரில் இருக்கும். இப்போது எவ்வளோ இவங்க மக்கள்லாம் எவ்வளோ ஸ்லோப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் ஸ்லிப்பாச்சுன்னா கூட அவ்வளோதான், அவங்க அப்படியே இந்த பள்ளத்தில் போய் விட வேண்டியதான். எவ்வளோ பெரிய பள்ளம்னு உங்களுக்கு இதில் கிளியராக தெரியுதான்னு தெரியல. பெரிய ஸ்லோப். அப்படியே இந்த 2 மலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ, ஃபுல்லாக ஸ்னோ. மலை ஃபுல்லாகவே பனி தான் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. ஃபஸ்ட்டு வாட்டர் கிராசிங் நாங்கள் பார்க்குறோம். சின்னதான், ஒன்றும் பெருசாக இல்லை. வாட்டர் கிராசிங் இருந்தாவே அங்கே ரோட் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த ஊர் மாடுகள்லாம் கொட்டை கொட்டையாக இருக்குது. இங்கே பாருங்க இதோட வியூ எப்படி இருக்குப்பா, எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கம் ட்ரையான மலை, இந்த பக்கம் ட்ரையான மலை, நடுவில் பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்னோ மலை. அப்படியே இந்த ட்ரையான மலைக்கு மேலேயும் ஸ்னோ. ராம்பூர்லேருந்து ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ் வந்துருப்போம். ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரோட்ஸ் இல்லை, ஃபுல்லாக எல்லாமே டேமேஜ் ரோட்ஸ் தான் இருக்குது. விஷுவல்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இந்த ரோடு தான் போகிறோம், அது எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். இங்கே அடிக்கடி லேண்ட்ஸ்லைட் நடக்கும் போல். இதெல்லாம் லேண்ட்ஸ்லைட் ஆனது, அதை கிளியர் பண்ணி வழி விட்டு வச்சுருக்காங்க. நிலச்சரிவு. இங்கே நிலச்சரிவு கிடையாது, பாறை தான் சரியணும் போல். எல்லாமே பாறையாக தான் இருக்குது. ஒரு 1.5 மணி நேரமாக தேடி இருக்கும் ஹோட்டல் எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் 3 ஆகிடுச்சு. ஒரே ஒரு ஹோட்டல் கூட இல்லை, டீ கடை கூட இல்லை. ரொம்ப பசிக்குது. ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து ரெசிடென்ஷியல் இருக்குது, நிறைய பேர் மக்கள்லாம் இருக்காங்க. கொஞ்சம் கேப்பில் வந்து நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனாலும் ஃபுட்டு எதுவும் கிடைக்கல. மிலிட்ரி பீப்புள் இங்கே நிறைய இருக்காங்க. அங்கே மிலிட்ரி கேம்ப்ஸ் நிறைய இருக்குது, ட்ரைனிங் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் அப்படியே கொத்தாக விழுந்துருக்குமோ, எப்போ விழுந்ததுன்னு தெரியல. இதெல்லாம் ஆஃப் ரோடிங் சொல்லுவாங்களே, அதுதான் இது. கிண்ணாவூர் டிஸ்ட்ரிக்டில்
இந்த பிளேஸ் தெரியல. ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் ஐ திங்க் 2680 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் எங்களை செக் பண்ணுறாங்க. எதுவும் கேட்கல, வண்டி பேப்பர்ஸில் எதுவும் கேட்கல. லைசன்ஸ் மட்டும் வாங்கி ஆன்லைனில் செக் பண்ணாங்க, கரெக்டான லைசன்ஸ் தானா இல்லை ஃபேக்கானு. அப்புறம் எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னோம். அது வரைக்கும் நோட் பண்ணிவிட்டு ஹாப்பி ஜேர்னி அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த பாறையை பொளந்து ரோடு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக யூடியூப்பில் ஸ்பிட்டி வேலி வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கொகர் ரோடு இல்லாமல் உங்களுக்கு வீடியோவே இருக்காது. ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். ஆக்சுவலாக இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மலையை குடஞ்சி வச்சுருக்காங்க. மலையை குடஞ்சி தான் வச்சுருக்காங்க. பட் இது வந்து கொடை மாதிரி இருக்குது. கொடை மாதிரி மீன்ஸ் சைடு வந்து பாறை இல்லை, டாப்பில் பாறை இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து டாப் வரைக்கும் அப்படியே பாறை போகுது. இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே இந்த ரோடு ஃபுல்லாகவே. இன்னும் எடுக்க வந்துட்டேன். எவ்வளோ ஸ்லோப் பாருங்கள், 2 பக்கம் ஸ்லோப்பு. அதுக்கு நடுவில் நம்ம போயிட்டுருக்கோம். அது கீழே தண்ணி போயிட்டுருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் லொக்கேஷன். மலை பள்ளத்தாக்கு அப்படியே செங்குத்தாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளோதான், எங்கே போய் நிற்போமோ. இதில் வர ஃபுல்லாக ஆஃப் ரோடு. எப்படி இருக்குதுன்னா இந்த பக்கம் மலை, ரோடு அப்படியே பார்த்தோன்னா ஒரே ஸ்டெப்பில் அதிபாதாளம். மலை, ரோடு, பள்ளம். இதில் இந்த தடுப்பெல்லாம் இருந்துருக்கு. இந்த பாறைங்கள்லாம் உடஞ்சி லேண்ட்ஸ்லைட் ஆகி மொத்தம் பிச்சுன்னு போயிட்டுருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷில் தாராலி அப்படின்ற இடத்துல இருக்கோம். சாப்பிடலான்னு வந்தோம். ஃபஸ்ட்டு சூப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லோக்கல் ஃபுட்டு மோமோ ஒயிட் கலரில் இருக்கும், நான் காட்டுறேன். அந்த மோமோ ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஒரு பிளேட்டு. சூப் சூப்பராக இருக்குது. வெஜிடபிள் சூப்னு நினைக்கிறேன். சிக்கன் மோமோ. இதுக்கு சைட் டிஷ் ஊறுகாய் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ரோடுக்கெலாம் நம்ம ட்ராவல் பண்ணணுங்க கண்டிப்பாக. டே டு டே லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம குறைக்கணும்னா இந்த மாதிரி ரோடெலாம் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணும். 2 பக்கமும் மலை சரிவு, அது ஓரமாக ரோடு. இந்த பக்கம் பார்த்தோன்னா பள்ளம். அதில் தண்ணி, பனி உருகி வர தண்ணி வந்துட்டுருக்கு. லைஃப்பில் இதெல்லாம் பார்க்காம என்ன தான் பார்க்க போகிறோம் நம்ம? இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். சூரியன் மறைஞ்சிட்டே இருக்கு. மலை மேலே வந்து சூரியன் வெளிச்சம் படுது. நாங்கள் மலைக்கு கொஞ்சம் கீழே இருக்கோம். எங்களுக்கெல்லாம் நிழலாக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இந்த ரோடு வந்து லெஃப்ட் சைடில் தான் நம்ம போயிட்டு இருந்தோம். இப்போ ரைட் சைடில் மாற்றி மறுபடியும் லெஃப்ட் சைடில் விடுறாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் நம்ம அந்த ரோடு வந்து ஃபுல்லாகவே லேண்ட்ஸ்லைட் ஆகிட்டு ரோடு பிளாக் ஆகிட்டு இருக்கு. பெரிய லேண்ட்ஸ்லைடில் வந்துருக்கு. தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாவே. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, டெம்பரவரி பிரிட்ஜு போட்டிருக்காங்க. டெம்பரவரி பிரிட்ஜ் போட்டு ரூட்டை மாற்றி மாற்றி லெஃப்டில் எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்காங்க. இரும்பில் போட்டிருக்காங்க பிரிட்ஜு. ஆக்சுவலாக இதுதான் கச்சாம் டேமு. சங்லாக்கும் சிட்குழுக்கும் இந்த ரோட்டில் தான் நம்ம போனோம். அப்படி இல்லை நம்ம ஸ்பித்தி வழி போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் அந்த ரோட்டில் போயிருக்கணும். இப்போ 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து சிட்குல். 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சங்லா. இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துட்டு திருப்பி இதே ரோட்டில் வந்து அகைன் நம்ம அந்த வழியாக போகணும். அது 40 கிலோமீட்டர்ஸ் வரும். 2 ஹவர்ஸ் காட்டுது, 1.25 மணி நேரம் காட்டுது. நீர்த்தேக்கம், இங்கே கொஞ்சம் நீர்த்தேக்கம் இருக்கிறது. வாட்டர் சோர்ஸ் தெரியுது பாருங்க. வாட்டரை வந்து இங்கே கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய அனிமல்ஸ் செத்து போயிருக்கு.
அனிமல் செத்து போயிட்டு அதோட வயிறெல்லாம் கிழிச்சு வயிற்றுல மட்டும் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நிறைய லேண்ட்ஸ்லைடு ஆனதால் ரோடு பிளாக் ஆகிட்டு இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க. பட்டு எல்லாம் கிளியர் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரோடு நல்லா தான் இருக்குது, ரோடு போட்டு தான் வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் எப்போ வேணாலும் டேமேஜ் ஆகலாம், ஏன்னா இங்கே அடிக்கடி லேண்ட்ஸ்லைட் ஆகிட்டே இருக்கும். நான் இது வரைக்குமே ஒரு 100 லேண்ட்ஸ்லைட் பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான ரோட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்க தான் செய்யும். பஸ் வருது, பஸ்ஸுக்கு வழி விட்டு நம்ம இங்கே நின்றுடுவோம். பஸ்ஸு போயிட்டோம் ஆச்சு வார்மணியில் சில போகலாம் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வழி விட்டு நின்றுவோம். போட்டோம். இது ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது 2 பக்கமும். இது ரோடு இப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்கு. இங்கே எனக்கு இந்த இடத்த பார்த்ததும் என்ன பேசிட்டுன்னு தெரியல. எனக்கு வீடியோ மட்டும் காட்டிகிட்டே இருக்கேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கு பேச்சு வரல. எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு. ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா தனியாக ரொம்ப யாருமே இல்லாத ஊரில் நான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ரோடு ரோலர் ஆக்சுவலாக இங்கெல்லாம் ரோடு டேமேஜ் ஆன ரோடெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஃபுல்லாகவே டேமேஜ் தான், அங்கே ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. ரோடு ரோலருக்கு கல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் லேண்ட்ஸ்லைடான இடம். மேபி நாங்கள் வெரி லக்கின்னு நினைக்கிறேன். ரோட்ஸ் ஓப்பனில் இருக்குது. ஆக்சுவலாக எப்படியும் ஒரு 10 days பிஃபோர் இது எப்படியும் க்ளோஸில் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லா ரோட்ஸுமே புதுசாக மேக் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே லேண்ட்ஸ்லைடான இடத்தெல்லாம். இங்கே ரோடு எப்படி இருக்கு பாருங்கள். ரோடே இல்லை. இதெல்லாம் இப்போ தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஜேசிபி வச்சு. அப்படியே டோஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான் ரோடு ஃபுல்லாக ஸ்கிட் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக அப்படியே சகதியாக இருந்துச்சு, சேரும் சகதியாக அப்படியே வழுக்கிட்டே இருந்துச்சு. சிற்குளுக்கு இன்னும் 28 kilometers இருக்குது. அவ்வளோ தூரம் இதேமாதிரி ரோடு இருந்தால் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். ஒரு போலீஸ்கார் சொன்னார், ரைட் சைடில் போகாதீங்க, லெஃப்ட் சைட்லேயே போங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதனால தான் தெரியுதா, ஃபுல்லாக பள்ளம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இங்கே ஃபுல்லாக சேராக இருக்குது. முன்னாடி போக முடியல அவனால், அவனை கஷ்டப்பட்டு போயிருக்கான். பா ஐயோ ரொம்ப டஃப் பண்ண அந்த ரோடு ஓட்டுறதுக்கு. பூட்ஸ்லாம் காலி ஆடுன்னு நினைக்கிறேன். ரொம்ப டஃப்பாக இருக்குது. இவ்வளோ சேத்துல எத்தும் போகிறானே. ஐயோ நானும் ஜாலியாக நினச்சி விட்டோம்ப்பா. இவ்வளோ மோசமாக இருக்குது ரோடு. கையொலி தாங்க முடியல. ஆக்சுவலாக ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. ஸ்னோஃபால் ஆகுது திட்டாமச்சு உனக்கு. இப்போ இங்கே ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
குட்டி குட்டியாக விழுந்துட்டுருக்கு. இவ்வளோ கூலிங் டெம்பரேச்சரில் லெஃப்ட்டு ஐயோ இங்கே ரோட்ஸ் ஃபுல்லாக வண்டியை ஓட்ட முடியல. ஆக்சுவலாக இப்போ சிட்குலுக்கு 23 கிலோமீட்டர் இருக்குது. பட் எங்களால் சிட்குலுக்கு போக முடியாது. ஏன்னா ரோட்ஸ் வண்டி ஓட்ட முடியாது ஸ்டேஜில் இருக்குது. என்னால் பேசவே முடியல. தெளிவா என்ன தெளிவா வழிவிடு தெளிவா. சுத்தமாக வண்டி மூவ் பண்ணவே முடியல, அவ்வளோ ஸ்கிட் ஆகுது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். எப்படியும் ஏற்றிட்டேன், ஒன்றும் இல்லை, ஒரு 10 மீட்ரு தான். அதுக்கப்புறம் வண்டி ஏறவே இல்லை, ஃபுல்லாக ஸ்டாப்பு. ஆமாம், சுத்தமாக கால்லையும் grip இல்லை, ஓனவும் இல்லை. இப்போ வண்டி எப்படி அது கீழே வரைக்கும் எத்தும் போகிறதுன்னு தெரியல எனக்கு. நடந்து அந்த போலீஸ்கார் கீழே வந்துட்டார். உங்களுக்கு கிளியராக தெரியும் இதில் எவ்வளோ ஸ்னோ இருக்குன்னு. எந்த இடத்துல தண்ணி கரைஞ்சி போயிருக்குன்னு பார்த்து போயிட்டுருக்கோம் நாங்கள். கொஞ்சம் மேடாக இருந்துச்சுன்னா அதில் என்னால் போக முடியல. கொஞ்சம் வாட்டர் ஃப்ளோ இருக்கிற இடத்துல போனால் ஓகேவாக இருக்குது. ஒரு கார் ஒருத்தர் வந்து அவரால் மூவ் பண்ணவே முடியல, அப்படியே நிறுத்திட்டார் அவர். பேச வர முடியல, கூலிங் அதிகமாக இருக்குது, ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, மூச்சு ரொம்ப வாங்குது. அப்பா இங்கே பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் ஸ்டே பண்ணிட்டு நைட்டு நாளைக்கு சிட்குல் போக முடிஞ்சால் போவோம். ஐயோ இதுங்க வேறு ஒரு டார்ச்சர் பண்ணு, கட்சி தள்ளி போகுது. இது இருக்கிற சைஸு கட்சிதுன்னா என்ன பண்ணுறது நம்ம? தலைவா இரு தலைவா, நம்ம கெட்ட பார்த்து பயந்துச்சு நினைக்கிறேன். நாய்ங்க 3 நாய் சுற்றி போட்டு சந்தோஷம். ஃப்ரெண்டு கீழே வந்துட்டான். இரு 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 வரவா, இரு கொஞ்சம் மேலே விட்டு வரேன் வண்டியை. ஓகேவா? ஓகேவா வரவா? என்னாச்சு? பிரேக் வச்சியா? ஃப்ரண்ட் பிரேக் வச்சியா? அதுதான் சின்ன சின்னதாக மூவ் பண்ணணும் நான். கால் நிற்க முடியுதா? Day 9 எண்டி இருக்கு. தங்கலாவில் இருக்கும். தங்கலாக்கு மேலே போக முடியல. இங்கேருந்து சிட்கு 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பட்டு ரோடு ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது, வண்டி ஸ்கிட் ஆகுது ரொம்ப. நாங்கள் இன்னும் அந்த டயர்லாம் கட்டலை, டயருக்கு ரொம்ப ஸ்கிட் ஆகுது. அதனால் ரோட்ஸும் ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும், போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க போலீஸ்காரங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது வழிக்கு கீழே வந்துட்டார். ரோடில் நார்மல் ரோடில் ஐஸ் ஸ்னோ இருக்குது, இத்தனைக்கே ஸ்னோ ஷூ தான் போட்டுருக்காரு. அப்பயும் வழிக்கு கீழே வந்துட்டார். அவ்வளோ இருக்குது.
பைக் ட்ரைவ் பண்ணவே முடியல. இது மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால் நாங்கள் இங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் 4x4 பைக்கில் தான் போக முடியும் அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. போக முடியுமா ட்ரை பண்ண போகிறோம். சப்போஸ் போக முடிஞ்சதுன்னா ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு திருப்பி இங்கே வந்து பேக் பண்ணி ரூம் வந்து பேக் பண்ணி கிளம்புறோம். இங்கே வந்து ஃபுல்லாக தண்ணி ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா -8 டிகிரி இப்போ இருக்குது. நைட்டில் வந்து 11-12 வரைக்கும் போகுது. அண்டு ஸ்னோஃபால் இங்கே இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் இங்கே வாட்டர் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு. டாய்லெட்டில் தண்ணி கிடையாது. அண்டு குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை இங்கே. அதுக்கு கல்பா பிளானு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம்.